ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துவரம் பருப்பு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான 4 வத்தல் போட்டிருக்கேன். தேவையான வத்தல் 4 வத்தலை வறுத்துக்கணும் எண்ணெய் விட்டு. வறுத்துட்டு துவரம் பருப்பு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு போட்டு லைட்டாக செவக்க வறுக்கணும். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு வறுத்துக்கணும். புளி, இந்த நெல்லிக்காய் அளவு புளியும் லைட்டாக எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிறோம். இது பச்சை வாசனை போகணும். துவரம் பருப்பில் பச்சை வாசனை போகணும். செவக்க ஆரம்பிச்சு ஸ்டேஜில் நம்ம தேங்காய் தூக்கி போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருவி வச்சுருக்கிற ஒரு முடி தேங்காயும் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிக்கிறோம். வாசனை வர்றது லைட்டாக வதக்கினா போதும். செவக்கெல்லாம் வறுக்காங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப செவக்க வறுக்காங்க. இனிமேல் உப்பும் ஆற வச்சு உப்பும் பெருங்காயப்பொடியும் போட்டு துவையல் அரைக்காங்க. அரைச்சிட்டு காமிக்கும். என்னெல்லாம் தேவைன்னா வத்தல் 1.5 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, தேங்காய், ஒரு உருண்டை புளி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. கடைசியில் இதை ஆற வச்சு உப்பும் பெருங்காயப்பொடியும் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு காமிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆற வச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, துவையலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ தண்ணி விட்டு அரைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ துவையல் ரெடி ஆகிட்டு. துவரம்பருப்பு துவையல் இது ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த துவையல் தயிர் சாத்துக்கு நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு வறுத்தரைச்சி செய்கிறது. ஏற்கனவே நான் தேங்காய் வறுத்தரைச்சி ஒரு துவையல் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது துவரம்பருப்பை வறுத்தரைச்சி புளி, உப்பு எல்லாம் காயம்லாம் வச்சு அரைக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.